السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطرا. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا كانت نصف الليل من الشعبان قوموا ليلها وصوموا يومها أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் பரக்கத்து பொருந்திய ஷஅபானுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி ஷாபான் மாதத்திலே நம்மை ஒன்று கூட செய்திருக்கின்றானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை நீடிக்க செய்து ரமலானை அடைந்து அதனுடைய பரக்கத்துக்களை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதம் இருக்கின்றதே, அது ஒரு உயர்ந்த மாதம், சிறந்த மாதம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹரி, இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கின்றதே இது என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ரமலானு ஷஹருல்லாஹ், ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஃபிலான நோன்புகளை அதிகம் அதிகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அதிகமான நோன்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் வைப்பார்கள். ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபா பெருமக்கள் ரமலானுக்கு முன்கூட்டியே தயாராகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஷஅபானை அவர்கள் பயன்படுத்துவார்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை, ரமலானுக்கு தேவையான பொருட்களை இந்த ஷஅபானிலேயே வாங்கி வைத்து விடுவார்கள். கொடுக்கல் வாங்கலை இந்த ஷஅபானிலேயே முடித்து விடுவார்கள். உடைகளை வாங்குவது, வீட்டை அலங்கரிப்பது போன்ற எல்லா விதமான வேலைகளையும் முன் தயாரிப்பாக, ரமலானுக்கு முன் தயாரிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் சஹாபா பெருமக்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை
இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அலங்கரிக்கின்றார். சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அலங்கரிக்கின்றார். காரணம், சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். எனவே ரமலானுக்காக வேண்டி முன் தயாரிப்பாக ஷாபானுடைய மாதத்திலே தன்னுடைய வீடுகளையும் தனக்கு ரமலானுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் இந்த ஷாபானிலேயே வாங்கி வைத்து விடுவார்கள் சஹாபா பெருமக்கள். சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே கேட்குமா, ஏன் இவ்வளவு அலங்காரம் செய்யப்படுகின்றது? அப்பொழுது அல்லாஹ் சொர்க்கத்திலே சொல்லுவானாம், என்னுடைய அடியார்கள் இந்த ரமலானில் தான் நோன்பு வைக்கப் போகிறார்கள். என்னுடைய அடியார்கள் ரமலானில் நான் நோன்பு வைக்கப் போகின்றார்கள். இரவில் நின்று என்னை வணங்கப் போகின்றார்கள். எனவே நான் சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்திடத்திலே சொல்வதாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, சஹாபா பெருமக்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே ரமலானுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வார்கள். தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தால் இந்த ரமலானை அவர்கள் மகிழ்ச்சிகரமாக அவர்கள் கழிப்பார்களோ அந்த தேவைகளை இந்த ஷாபானிலேயே செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்துகின்றாரோ அடுத்த ரமலான் வரை அல்லாஹ் அவர்களின் காரியங்களில் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அடுத்த ரமலானை அவர்கள் சந்திக்கும் வரை அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வைக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, நன்மைகளை நமக்கு பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய ரமலானுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர இருக்கின்றது. அதனுடைய முன் தயாரிப்பாக இந்த ஷாபானுடைய மாதம். ஏன் இந்த அளவுக்கு பரக்கத்தான மாதம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். நீண்ட காலமாக பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப கிப்லாவாக இருந்தது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் கஅபாவை பார்த்து தொழ வேண்டும், கஅபாவை திசையாக அல்லாஹ் ஆக்கி அந்த திசையை நோக்கி தொழ வேண்டும் என்ற ஆசை பேராதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அருமையானவர்களே, அது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, கத் நரா தகல்லுப வஜ்ஹக பிஸ் ஸமாஇ, பைத்துல் முகத்தஸை ஆரம்ப கிப்லாவாக தொழுந்து வந்தது, ஆரம்ப நிலையாக இருந்தது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரை நோக்கி கிப்லாவாக திருப்பப்பட வேண்டும் என்ற ஆசையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததின் காரணமாக அந்த நிகழ்வை சாத்தியமாக்கி கொடுத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. பைத்துல் முகத்தஸ் கிப்லா அல்லாமல் கஅபாவை கிப்லாவாக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ஷாபானுடைய மாதம் தான் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. இது ஹிஜ்ரி 2 ஷாபான் பிறை 15 நடந்ததாக ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நடந்திருக்கின்றது. சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஒழுவுக்கு தண்ணீர் கிடைக்காத போது தயமம் செய்யக்கூடிய அந்த உன்னதமான சட்டம் அது அமுல்படுத்தப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். பனுல் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்ற பொழுது ஒரு சில வரலாற்று செய்திகள் நடைபெற்றது. குளிப்பு கடமையான நேரத்திலே தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் தயமம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். பெரியவர்களே, சகோதரர்கள், அது மட்டுமல்ல, இந்த ஷாபானுடைய மாதத்திலே பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்தது இந்த ஷாபானுடைய மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, 10 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். 3 விதமான துஆ. ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ உம்ரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனஸுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வானாக. வ வலதிஹி, அவருடைய பிச்சலங்களிலே சந்ததியிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. வ உம்ரிஹி, அவருடைய ஆயுளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வானாக என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அருமையானவர்களே, அவருடைய பொருளாதாரத்தில் எந்த அளவு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உச்சத்தை தொட்டு இருந்தார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே தங்க கட்டிகள் அவருடைய வீட்டில் கிடக்குமா. தங்கம் கட்டி கட்டியாக அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே கிடக்குமாம். பெருமானாருடைய துஆ, யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டதனுடைய துஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க கட்டிகள் அவருடைய வீட்டிலே கிடைக்குமாம். பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெற்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வ வலதிஹி, யா அல்லாஹ் அவருடைய பிச்சலத்திலே சந்ததியிலே யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதனுடைய துஆவினுடைய விளைவாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 100 வயது வரை வாழ்ந்தார்கள். 150க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகளை அவருடைய சந்ததியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்று தந்தான் என்று நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அவருடைய சந்ததியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை செய்தான். இது பெருமானாருடைய துஆவினுடைய வெளிப்பாடு. வ உம்ரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆயுளில் பரக்கத்து செய்தார். 100 வருடம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அருமையானவர்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே வயதானவர்களை யார் மதிக்குகின்றார்களோ அவர்கள் மதிக்கக்கூடிய அந்த கண்ணியம் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஹமூதுல் ஹஸ்னவி என்று சொல்லக்கூடிய முகலாய மன்னர், அவருக்கு வெற்றி கிடைத்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அருமையானவர்களே, இப்படி நிறைய நிகழ்வுகள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நடந்தேறி இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹரி, இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்குகின்றதே இது என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த ஷஅபானில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சமுதாயம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு நபிக்கு ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபிகளாருடைய பெயரை கேட்டால் நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற உத்தரவு வந்தது இந்த ஷாபானுடைய மாதம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பெரியோர்கள், 10 விதமான அந்தஸ்துக்கள் நமக்கு உயர்கின்றது. அருமையானவர்களே, இப்ப எந்த அளவுக்கு நன்மைகளை இந்த ஸலவாத்து பெற்று தருகின்றது. இந்த ஸலவாத்து அமுல்படுத்தப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்வதினால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவ சுமைகளை, அந்த கரைகளை
போக்கக்கூடியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் பெரியோர்களே. அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிஸ் மறுமையிலே செய்வார்கள். எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி என்று விலகி செல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஷஃபாத் வழங்கிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இந்த ஷாபானிலே வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே சிலருக்கு அந்த சிபாரிசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றான். ஹாஃபிலுல் குர்ஆன், யார் குர்ஆன் முழுவதையும் மனனமிடுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஹாஃபில்கள் நாளை கியாமத்து நாளிலே ஷஃபாத் செய்யக்கூடிய தகுதியை பெறுகின்றார்கள் என்ற ஹதீசுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று ஆலிம்கள், மார்க்கத்தை கற்று அறிந்த உலமா பெருமக்கள் நாளை கியாமத்து நாளிலே ஷஃபாத் செய்யக்கூடிய தகுதியை பெறுகின்றார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று தூய்மையான முறையில் ஹஜ் செய்த ஹாஜி, அவர் நாளை கியாமத்து நாளிலே ஷஃபாத் செய்வார் என்று கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. சாலிஹீன்கள், நல்ல அடியார்கள் ஷஃபாத் செய்வார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. வலிமார்கள், இறை நேசர்கள் நாளை கியாமத்து நாளிலே ஷஃபாத் செய்வார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. வலா யஸ்ஃபஉ இல்லா பிஇذنஹி, இந்த ஷஃபாத் என்று சொல்லக்கூடியது இருக்குகின்றது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால்தான் அந்த ஷஃபாத் பெறக்கூடிய தகுதியை பெற முடியும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஷஃபாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ எந்த அளவுக்கு இந்த ஷாபானுடைய மாதம் சிறப்புமிக்க மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதத்திலே வல் அமலு சாலிஹு இர்ஃபஉஹு, நல்ல அமல்கள் இறைவன்பால் உயரும் என்று நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது. எப்பொழுது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு அது சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதே போன்று ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. அதே போன்று வருடத்தில் ஒரு மாதம், அது சென்ற ரமலானிலிருந்து சென்ற மாதம் ரஜபு வரை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு சமர்ப்பிக்கப்படுவது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருவருடைய ஆயுள் காலங்கள் முடிந்துவிட்டு மொத்தமாக அமல்கள் உயர்த்தப்படுவது ஷாபானுடைய 15 பராத் உடைய அன்றுதான். பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்த வருஷம் நாம் ஹயாத்தோடு இருப்போமா? ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அதே போன்று உம்ராவுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? ரமலான் கிடைக்குமா என முடிவு செய்வது இந்த பராத்துடைய இரவில் தான். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பராத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செயல்களை பிரித்து கொடுக்குகின்றான். அதாவது இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரை நாம் என்ன என்ன காரியங்களை செய்வோம், நமக்கு ஹயாத்து எவ்வளவு நாட்கள் இருக்கும், நம்முடைய ரூஹு எப்பொழுது கைப்பற்றப்படும் போன்ற எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய நாள் பராத்துடைய நாள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
நீங்கள் ரமலானில் நோன்பு வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்து வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் வைப்பது கிடையாது. ஆனால் ஷாபானில் அதிகமான நோன்புகளை வைக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, இன்னி உஹிப்பு அமலி அன சாயிம், இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. அப்படி என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்ட அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருந்து என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த பரக்கத்து பொருந்திய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் நிஸ்புல் லைலி மின் ஷஅபான், யார் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவை, அதாவது பராத் இரவை யார் அடைகின்றார்களோ, கூமு லைலஹா, அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்குங்கள். வசூமு யௌமஹா, அன்றைய பகல் முழுக்க, அன்றைய நாள் முழுக்க நீங்கள் நோன்பேறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத் அன்று நாம் செய்யக்கூடிய அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆயுள் காலங்கள் ஒவ்வொரு வினாடி பொழுதும் நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அமார் உம்மத்தி மாபைன சித்தீன வசபஇன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஆயுள் காலங்கள் மிக குறைவாக தந்திருக்கின்றான். 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலங்கள் இருக்கின்றது என்று பெருமானாருடைய வார்த்தை. ஆனால் இன்று நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மௌத்தினுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் 60 கூட இன்னைக்கு தொடர்றதில்லை. 30-40 வயசு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு மரணத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஜனாசா தொழுகையில் நாம் கலந்து அதை நாம் மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை எல்லாம் நாம் மனதில் இருந்து கொண்டு இது போன்ற பாக்கியமான பரக்கத்து பொருந்திய காலங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட காலங்கள், நேரங்கள், மாதங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அதில் அதிகமான அமல்களின் மூலமாக நாம் அலங்கரிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு எல்லா விதமான வாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் பெற்று நாம் வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்து நம்முடைய ஆயுளிலே பரக்கத்தை தருவானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய தொழில்துறைகளிலும் எல்லா விதமான விஷயங்களிலும் பரக்கத்தை நல்கி அல்லாஹ் பரக்கத்தை நம்முடைய வாழ்நாள் முழுக்க நிறைத்து தருவானாக. வாஹிர்